வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் பால் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் தேங்காய் பால் சேர்க்குறதுனால மற்ற முறுக்குலேருந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. இதில் வீட்டிலையே ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 4 கப் அளவு இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேங்க. 1 கப்போட அளவு 200 கிராம், 4 கப்பு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட உளுந்த மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். உளுந்த ட்ரையாக கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக வறுத்து எடுத்து அதை ஆறின அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை சலிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தேங்காய் பாலை மொத்தமாக சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் வேணாட்டி தண்ணி மட்டும் சேர்த்து நார்மல் முறுக்காக செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவு தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் இவ்வளோதான்னு கரெக்டாக அளவு சொல்ல முடியாதுங்க, அது அரிசியை பொறுத்து அளவு மாறுபடும். இப்போ நான் 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் 1 கப் தேங்காய் பால் எடுத்து நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு மீதி அளவுக்கு தண்ணி கூட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க, இது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு மாவு ரெடி ஆகிருச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாங்க. இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் முறுக்கு பண்ணுறதுக்கு இந்த டிசைன் எடுத்திருக்கேன். இப்போ முறுக்கு மேக்கரில் உள்ள எல்லா சைடும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முறுக்கு மாவை வச்சிடலாங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஷீட்டில் முறுக்கு பிழிஞ்சிடலாம். நீங்கள் கரண்டியில் கூட எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு 2-3 இதில் பிழிஞ்சு வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச முறுக்கை ஒன்றொன்னா போட்டுடலாம். முறுக்கை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ சவுண்ட்லாம் அடங்கி பபுள்ஸ் எல்லாம் போய் எண்ணெய் கிளியர் ஆகிருங்க. அப்படி ஆகிருச்சுன்னா நமக்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இப்போ இதை பிளேட்டில் வச்சிடலாங்க. உங்களுக்கு கம்மியாக பண்ணோன்னா இப்போ நம்ம எடுத்துருக்க மெஷர்மெண்ட்லேயே பாதியாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் பால் முறுக்கு வீட்டிலையே ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிருச்சு. தேங்காய் பால் சேர்த்துருக்கனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.